நண்பர்களே, இந்த 2 பிளேட்டை வச்சு அப்பர் பாடிக்கான ஒர்க் அவுட் பண்ணலாம். இது வந்து 250 ரவுண்டு இது. எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு தெரியல. சரி நான் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் என்ன வெயிட்டு அப்படின்னு. நான் வந்து கம்பெனி வச்சுங்கிறதுனால எங்கள் கம்பெனியில் மீந்து போன பிளேட்லாம் நான் ஸ்க்ராப்பில் போட மாட்டேன். நம்மளுக்கு இது மாதிரி யூஸ் ஆகும். டம்பிள் ரெடி பண்ணலாம், இது மாதிரி வெயிட் ரெடி பண்ணலாம். டம்பிள்ஸ் எல்லாம் கூட நான் வெயிட் போட்டிருக்க மாட்டேன். என்கிட்ட என்ன பிளேட்டு மீந்ததோ அதை கேஸ் கட் பண்ணி லைட்டாக கிரைண்டிங் பண்ணி அது வந்து சின்னது நான் பண்ணுகிறேன். என்கிட்ட மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே எவ்வளோ வெயிட்டுன்னு தெரியாது. அதாவது பிற்காலத்தில் வந்து வெயிட் போடலாம். வெயிட்டு போட்டு எவ்வளோ இருக்குதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது ஒரு 40 கிலோ இருக்குதுன்னு இருக்கிறேன். ஜிம்மில் பார்த்துருப்பீங்க, சிங்கிள் பிளேட் எடுத்து வச்சு சுற்றுவாங்க அறியாத பசங்க. என் வயசில் யாரும் இது மாதிரி சுற்ற மாட்டாங்க. ஆனாலும் நான் ஓரளவு சுற்றி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். தலையில் டச் ஆகாத சுற்றி இருக்கிறேன் பாருங்கள். ஒரு நண்பர் கேட்டிருந்தார், நீ சிங்கிள் பாரில் டபுள் பாரில் செவத்தில் அடிச்சிங்கத்தில் நீ ஏன் தலைக்கு இதெல்லாம் மாட்டின்னு தொங்குற, இது உனக்கு தேவையா அந்த வயசில் அப்படிலாம் கேட்டு கிடையாது. அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறோமா, ஃபிட்னஸாக இருக்கிறோமா, தைரியம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம். ரிஸ்க் எடுக்காமல் ரஸ்க்கு சாப்பிட முடியாது. நன்றி, வணக்கம்.